அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். தூக்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் இரவு தூக்கம். பகலில் தூங்குறது அப்படின்னா இஸ்லாம் சொல்லுது ஒரே ஒரு நேரத்தில் அந்த சின்ன டைம் ஒரு 10-15 நிமிஷம் இதை கையில் உள்ளான்னு சொல்லுவாங்க. லொஹருக்கு முன்னாடி பகலில் ஒரு சின்ன தூக்கம். இந்த தூக்கம் சுன்னத்து. இது தவிர பகல் தூக்கம் தூங்குறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் இது ஹதீஸ் இல்லைன்னே சொல்கிறாங்க. ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு பக்கம் ரஃபா செய்கிறாங்க. அவங்களுடைய சொந்த கருத்தாகவே சொல்கிறாங்க. அஸ்ஸப்ஹத்து தம்னஉர் ரிஸ்க். பகல் தூக்கம் ஒரு மனுஷனுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்குற அந்த ரிஸ்க்கை தடுத்துரும் அப்படிங்கிறாங்க. நம்ம பகலில் தூங்குனா கண்டிப்பாக அவர் எப்படி சம்பாதிப்பார்? சம்பாதிக்க மாட்டார். ஹஸரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க பகல் நேரத்தில் போய்கிட்டு இருப்பாங்க. தன்னுடைய மகன் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க பகல் நேரத்தில். உடனே காலால் எத்துவாங்க. எத்திட்டு சொல்லுவாங்க, குமிசா, இந்த நேரத்தை உடனே எந்திங்க அப்படிம்பாங்க. இந்த நேரத்துலையா தூங்குவீங்க அப்படிம்பாங்க. இந்த நேரத்தில் தூங்குனா அரபு தேசத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. அரபு மக்கள் இந்த நேரத்தில் தூங்குறத எந்த விதத்தில் சொல்லுவாங்க தெரியுமா அப்படின்னு அத்தா மகன்கிட்ட கேட்பாங்க. உடனே மகன் சொல்லுவாங்க, என்ன அத்தா சொல்கிறாங்க அப்படின்னா சொன்னாங்க, இந்த நேரத்தில் தூங்குறது இருக்குது மஹரமத்துன், ஒரு மனுஷனுக்கு வயோதிகத்தை ஏற்படுத்திடும். ஓ மக்சாத்துல் லில் ஹாஜா, இவருக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுதோ அந்த தேவை எல்லாமே இது தடுத்துரும் அப்படின்னாங்க. இன்னொரு இடத்துல சொன்னாங்க, தூங்குறதுங்கிறது 3 விதம் இருக்குது. பகலில் தூங்குறது ஒன்று இருக்குது நௌமுன் முஹிக். இது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தூக்கம். இது லுஹாவுடைய நேரத்தில் தூங்குறது, இப்படி தூங்கக்கூடாது அப்படின்னு. வ நௌமத்துல் ஹல்க், அல்லாஹு தாலா படைப்பினங்களுக்கு ஒரு கோழி தூக்கம் மாதிரி ஒரு சின்ன நேப் கொடுத்துருக்குதான் தூக்கம். இந்த தூக்கம் தூங்கலாம் அப்படின்னா இதை தான் கையில் உள்ளான்னு நம்ம சொல்லுவோம். சின்ன தூக்கம், அதை ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்குறது கிடையாது. இதுக்கு ஒரு ரிவாயத்தை சொல்லுவாங்க, கீலு, நீங்கள் கைலுல்லா தூங்குங்க, ஃபைன்ன ஷயாத்தீன் அல்லா தக்கீலு, ஏன்னா ஷைத்தான் கைலுல்லா தூங்க மாட்டான், அவன் முடிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னா. இன்னொரு கடைசியாக சொன்னாங்க நௌமத்துல் ஹர்க், அதாவது ஒரு மனுஷனுடைய புத்தியை பேதலிக்கக்கூடிய தூக்கம். இது அசருக்கு அப்புறம் உள்ள தூக்கம். யார் அசருக்கு அப்புறம் ரெகுலராக தூங்குவாங்களோ அவங்களுக்கு ஒன்று பைத்தியம் பிடிக்கும் அல்லது புத்தி பேதலிச்சிரும் அப்படிங்க. அவன் மயக்க நிலையிலே இருக்கிறான் அப்படிம்பாங்க. அப்போ இந்த மாதிரி பகல் தூக்கம் தூங்குறத இஸ்லாம் அறவே மறுக்குது. இன்னும் சொல்ல போனால் மகரிபுக்கும் இஷாவுக்கும் மத்தியில் தூங்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ தூங்குற நேரம் இஷாவுக்கு பிறகுதான் இரவு தூக்கம் அப்படிங்கிறதான். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.